श्रीलक्ष्मी वल्लभारम्भां विकणो मणिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. ஸ்ரீசக்கரம் பக்தி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர், ஃபாலோயர், வியூவர்ஸ் ஆகியோருக்கு அன்பான வணக்கங்கள். நாம் இன்றைய தினம் ராமாயணத்தை பற்றி அறிந்து கொள்வோம். அதாவது ராமாயணம் அப்படின்னு சொன்னால் பொதுவாக நமது ஆன்மீகம் வரலாற்றின் சுவடுகளை நமக்கு தெரிவிக்கின்றது. அந்த வகையிலே ராமாயணம் என்பது இந்த பூமி மண்டலம் 4 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. ஒரு பூமி 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அதன் பிறகு பிரளய காலம் என்பதாய் புது பூமி உண்டாகும். அந்த மாதிரி இந்த 4 பகுதிகள் கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் என 4 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. கிருதயுகத்திலே மனிதர்களுக்கு மெய்ஞானம் என்கின்ற சுய அறிவு இருக்காது. ஆகையினாலே அவர்கள் அப்படியே காடுகளிலே திரிந்தார்கள். அதன் பிறகு பரிணாம வளர்ச்சி அடைந்தது. அந்த பரிணாம வளர்ச்சி அடைந்தது நாகரீகம் ஏற்பட்டது. இந்த நாகரீகங்கள்லாம் எங்கு ஏற்பட்டது எப்படி சொன்னால் நதிக்கரைகளிலே ஏற்பட்டது. அதற்கு இந்த பூலோகத்தை படைத்த இறைவன் அந்த இயற்கையின் வாயிலாக நமக்கு பலவற்றை அருளி இருக்கிறான். அந்த வகையிலே அவன் பல அவதாரங்கள் எடுத்திருக்கிறான். தன்வந்திரியாக மருத்துவ கடவுளாக, ஹயக்ரீவனாக கல்வி கடவுளாக, இப்படி பல அவதாரங்கள் எடுத்தாலும் அவற்றிலே முக்கியமானதாக 10 அவதாரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. தச அவதாரம். இந்த 10 அவதாரங்கள் மத்ஸ்ய, கூர்ம, வராக, நரசிம்ம, வாமன, பரசுராம, ராம, பலராம, கிருஷ்ண, கல்கி என்பதான 10 அவதாரங்கள். இந்த 10 அவதாரங்களிலே 7வது அவதாரமாக சொல்லப்பட்டிருக்கிறது ராமாவதாரம். ஏன் அது 7வது அவதாரமாக சொன்னார்கள் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு நம்மளுடைய குடும்ப விவரங்களை அறிந்து கொள்ள 7ஆம் இடத்தை கொண்டு, ஜாதகத்திலே 7ஆம் இடத்தை கொண்டு அறிந்து கொள்வார்கள். சப்தமாதிபதி என்று சொல்லுவார்கள், சப்தமஸ்தானம் என்று சொல்லுவார்கள். 7ஆம் வீடு, 7ஆம் வீட்டினுடைய அதிபதி, இவர்களை கொண்டுதான் நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையை தெரிந்து கொள்வார்கள். ஆகவே ராமன் 7வது அவதாரமாக கூறப்பட்டார். அப்படி என்றால் ராமன் அவருடைய கதை, ராம கதை அல்லது ராமகாதை, ராம சரித்திரம் என்றுதான் வர வேண்டும். ஆனால் ராமன் அயனம் என்று சொன்னால் ராமன் காட்டிய வழி, பாதை. காரணம், இந்த உலகிலே இன்று நாம் சொல்லிக்கொண்டிருக்கின்றோம், ஒரு ஏசியோ ஃப்ரிட்ஜோ அல்லது ஏதோ ஒரு பொருள் உற்பத்தி செய்கிறார்கள். அப்போ உற்பத்தி செய்த அந்த கம்பெனி முதல்ல அதில் மேனுவல் அப்படின்னு ஒரு புக்கு ஒன்று கொடுப்பா. அந்த பொருளை நாம் வாங்கிட்டு எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது அந்த மேனுவலில் இருக்கும். அதை பார்த்து நாம் இது பண்ணணும். ஆனால் அந்த மேனுவல் ஒரு பெரிய புக்காக இருக்கிறதுனால என்ன பண்ணுவோம், மேலே ஹெட்டை வரைக்கும் பார்த்துட்டு அப்புறம் நோண்ட ஆரம்பிச்சிடுவோம். பொறுமை இருக்காது. அதுக்கு அடுத்தது அதில் சில சிக்கல்கள் வந்துடும். உடனே அப்போது கம்பெனிக்கு ஃபோன் பண்ணுவோம். அவள் அந்த கஸ்டமர் கேர்னு ஒரு இது கொடுத்துருப்பாள். அந்த கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணால் அவள் உடனே டெமோவை அனுப்புவாள்.
டெமோ அனுப்பிச்சு நமக்கு இப்போ இப்படி பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி இறைவன் இந்த பூலோகத்தை படைச்சிட்டு கிருதயுகத்தின் கடைசியில் சௌதக புராணிகள் சனத்குமாரன் என்று சொல்லக்கூடிய ரிஷிகளையும் விகணசரி என்பவரையும் படைத்து எப்படி வாழ வேண்டும் என்பதை மேனுவலாக கொடுத்தார்கள். அவர்கள் மேனுவலாக கொடுத்தார்கள். அதை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள் சிறிது காலம். அதன் பிறகு இந்த மாதிரி இதுவான உடனே இந்த நாரதர் அப்படிங்கிறவர் தான் கஸ்டமர் கேரை சேர்ந்தவர். அவர்கிட்ட இந்த மாதிரி எல்லாரும் முறையிட்டோன்னே அவர் பெருமாள் இடத்துல போய் சொல்லுவார், நீ இந்த மாதிரி பண்ணிட்டா, ஆனால் ஜனங்கள் அதை பயன்படுத்த தெரியாது கஷ்டப்படுறா அப்படின்னு. உடனே மேனுவல் விட்டு ஒரு டெமோவை அனுப்பணும். அதனால் பெருமாள் தானே இறங்கி வருவார். அதுதான் அவதாரம். வழி நடத்தி காட்டுவார், இப்போ எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது. அந்த மாதிரி காட்டப்பட்டது ராமனுடைய கதை. அதனால தான் ராமன் அயனம் ராமாயணம், ராமன் காட்டிய வழி. சரி, இந்த ராமாயணம் 6 காண்டங்களை கொண்டது. இதெல்லாம் நாம் அது பெரிய சாகரம். அதில் நாம் நீந்தி கதை செய்கிறது, இந்த கதையை அந்த கதையை நம்ம கண்ணுக்கே தெரியாது அந்த அளவுக்கு. இருந்தாலும் நாம் முக்கியமானதை மட்டும் அப்படி இழுத்து கொண்டு செல்வோம். அதுவும் என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வழியிலே. இந்த ராமாயணத்தை பலரும் உபன்யாசம் செய்வார்கள். ஆனால் ஒவ்வொருவருடைய கைப்பக்குவம் ஒவ்வொரு விதமான டேஸ்ட்டை கொடுக்கும். ஒரே லட்டு நீங்கள் டெல்லி ஸ்வீட் ஸ்டாலில் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும், பாம்பே ஆனந்த் பவனில் சாப்பிட்டீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். லட்டு என்னமோ மேனுஃபேக்சரிங், ரா மெட்டீரியல் எல்லாம் ஒன்று தான், ஆனால் அதனுடைய டேஸ்ட் மாறும். அதுபோல் இந்த ராம கதையை எல்லோரும் சொன்னாலும் என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டியவர்களே உங்களுக்கு வழங்குகின்றேன். இதனுடைய சுவையை நீங்கள் தெரிந்து கொண்டு எங்களை இந்த யூடியூப் மூலமாக சப்ஸ்கிரைப், லைக் செய்து நீங்கள் இது பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு அடுத்த எபிசோடுகளில் இதை பற்றியதான விரிவாக சொல்வதற்கு எங்களுக்கு ஆர்வம் ஏற்படும். அந்த வகையில் இந்த ராமன் கோசலை நாடு என்பது பரதகண்டத்திலே இருந்தது. அந்த கோசலை நாட்டினுடைய தலைநகரம் அயோத்தி. இந்த அயோத்தியிலே சரயு நதி என்கின்ற நதி பாய்ந்து சோலைகள், பாலைவனங்கள், 5 நிலங்கள் ரொம்ப இதுவாக இருந்தது. அதை சூரிய வம்சத்தை சார்ந்தவர்கள் ஆட்சி புரிந்தார்கள் அப்படின்னு சொல்கிறான். இந்த இடத்துல ஒரு விஞ்ஞான உண்மை, அதாவது சூரியனுடைய கதிர்களும் சந்திரனுடைய கதிர்களும் பூமியில் வருகின்றதுனாலே தான் ஜீவன்கள் உற்பத்தியாகிறது. ஒரு புழுவாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு மலராக இருந்தாலும் சரி, ஒரு பழமாக இருந்தாலும் சரி, இந்த இரண்டினுடைய சேர்க்கையினாலே தான் உற்பத்தியாகிறது. அதனால தான் ராமபிரானை சூரிய வம்சத்தினுடைய இது விஞ்ஞானம் நமக்கு இன்றளவும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. சூரிய வம்சத்திலே அவதாரம் பண்ணதாகவும் சீதா பிராட்டி சந்திர வம்சத்திலே அவதாரம் பண்ணதாகவும் கூறப்படுகிறது. இந்த சூரிய வம்சத்திலே பல அரசர்கள், அதாவது பகீரதன் அப்படிங்கிறவர் பெரும் பிரயத்தனப்பட்டு கங்கையை பூலோகத்துக்கு கொண்டு வந்தார். திலீபன் என்பவன் ஒரு புறாவுக்காக தன்னுடைய தொடையை அறுத்து கொடுத்தான். தசரதன் அந்த வகையிலே வந்தவன் தசரதன். அவனும் தர்மஷ்டனாக நல்லவனாகத்தான் ஆட்சி செய்து கொண்டிருந்தான். ஆனாலும் இறைவன் நமக்கு சொல்லியது போல, அதாவது இந்த வாக்கு பரிபாலனம், அதை பரிபாலனம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் எல்லாருக்குமே. நான் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு 7 மணிக்கு ஒரு இடத்துக்கு வரேன் அப்படின்னு சொன்னால் அந்த 7 மணிக்கு கரெக்டாக அங்கே போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா நான் 7 மணிக்கு போகணும், ஒரு கால்குலேட் பண்ணி வச்சுருப்பேன், இங்கேருந்து காட்பாடி போகிறதுக்கு 20 நிமிஷம் ஆகும் அப்படின்னு சொல்லி. அந்த கால்குலேட்டில் நான் 20 நிமிஷத்துக்கு முன்னாடி வீட்டிலேருந்து கிளம்பியிருப்பேன். வழியில் ஏதோ ஒரு டிராஃபிக் ஜாம், அதனால் அங்கே ஒரு 10 நிமிஷம்,
அப்புறம் உள்ளே போனவுடனே கரண்ட் ஆஃப் ஆகிருக்கும், அதில் ஒரு 10 நிமிஷம் இப்படி போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுபோல் ஆனாலும் அந்த வாக்கை பரிபாலனம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மெயின் அந்த ராமாயணத்துடைய இது. அதில் நாம் சொன்ன வாக்கே காவந்து பண்ண முடியல, நம்ம தாயா தகப்பனார் சொன்ன வாக்கை காவந்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ராமாவதாரத்திலே தயரதன் கூறாமலே தாய் சொன்னதற்கு இணங்க, கைகேயி சொன்னதற்கு இணங்காக தந்தையினுடைய வாக்கை பரிபாலனம் செய்வதற்காக கானகத்துக்கு போனதாக ராமாயண கதை கூறுகிறது. அதே போல் ராமன் பிறக்கின்ற இன்னைக்கு நிறையா பேருடைய சந்தேகம், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு டைம் சரியில்லை அப்படின்னு சொல்லி. ராமபிரான் இந்த பூலோகத்திலே பிறக்கின்றார் என்று சொன்ன உடனே சாட்சாத் மகாவிஷ்ணு பூலோகத்துக்கு வருகிறார். இப்போ ஒரு ஏரியாவுக்கு ஒரு பிஎம்ஓ சிஎம்ஓ வருகிறார் என்று சொன்னால் உயர் அதிகாரிகள்லாம் உடனே அந்த ஸ்பாட்டுக்கு போயிடுவாங்க. அது மாதிரி பெருமாளே பூலோகத்துக்கு வரான்னு சொன்ன உடனே இந்த நவக்கிரகங்கள் எல்லாம் எந்தெந்த இடத்துல இருக்கணுமோ, வெற்றி தந்தால் இருக்கக்கூடிய இடத்திலே அவைகள் எல்லாம் அசம்பிளி ஆயிடுச்சு. அப்போ ராமனுடைய ஜாதகம் சுத்த ஜாதகமாக இருந்தது. அந்த சுத்த ஜாதகமாக இருந்த ராமபிரானுக்கு எல்லாம் நன்றாக நடந்திருக்க வேண்டும். ஆனால் ராமபிரானுடைய முடிசூட்டு விழா நிறுத்தப்படுகிறது. ராமபிரான் வில்லை முறித்து சீதா பிராட்டியை மணக்கிறார். பிறகு கானகம் செல்கிறார், வாலியை வதம் செய்கிறார், ராவணனை வதம் செய்கிறார். பிறகு 14 ஆண்டுகள் மீண்டு ஆட்சி பரிபாலனம் செய்கிறார். இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு ஒரு காரணம் சொல்லப்படுகிறது. என்ன காரணம் அப்படின்னா, தயரதன் வெகு காலம் அவனுக்கு குழந்தை பேரு இல்லை, மக்கட்பேறு இல்லை. அதனால் எவ்வளவோ வைத்தியங்கள் எவ்வளவோ இது பண்ணி பார்க்குறான், ஆனால் எதுவும் இல்லை. கடைசியாக ஒரு கட்டத்திலே தயரதன் தன்னுடைய குலவு குருவாக இருக்கக்கூடிய வசிஷ்டர் இடத்துல போய் கேட்குறான். என்ன கேட்குறான்? எனக்கு பிள்ளை வேண்டும் என்று கேட்கவில்லை. இந்த இடத்துல நாம் ஒரு தர்மத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போனோம்னா சாமிகிட்ட போய் எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு கேட்குறோம். அந்த மாதிரி கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை இடம் வருகிறது. அதாவது தயரதன் எனக்கு குழந்தை வேண்டும் என்று குலகுருவிடத்திலே கேட்கவில்லை. அதற்கு மாறாக எனக்கு பிறகு இந்த தேசத்தை ஆள்வதற்கு ஒருவர் இல்லையே என்று கேட்கிறார். அப்பொழுது வசிஷ்டர் ஞானத்தினாலே பார்க்கிறார். பார்த்த உடனே எம்பெருமான் இந்த பூலோகத்தில் அவதாரம் பண்ண போகிறான், உனக்கு மகனாக வள போகிறான், அதுக்கு நீ புத்திரகாமேஷ் யாகம் செய்ய வேண்டும் அப்படின்னு இவ்வளோலாம் சொல்ல மாட்டார். நீ புத்திரகாமேஷ் யாகம் பண்ணி அதனாக உனக்கு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறார். உடனே புத்திரகாமேஷ் யாகம் பண்ணி அதன் வாயிலாக ராமபிரான் பிறக்கிறான். இதில் நாம் வரலாற்று உண்மை என்ன அப்படின்னு சொன்னால், இந்த கதையை எழுதியவர் வால்மீகி அப்படிங்கிறவர். இந்த வால்மீகி அப்படிங்கிறது புனைப்பெயர் தான். அவருடைய இயற்பெயர் என்னன்னு தெரியாது. என்றைக்குமே கதை எழுதுறவாள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு புனைப்பெயர் வச்சுருப்பாள். சுஜாத்தான்னு ஒருத்தர் கதை எழுதுவார், அவர் பேர் ரெங்கநாதன்னு பேர், ஆனால் சுஜாத்தான்னு எழுதுவார். அந்த மாதிரி எல்லாருமே புனைப்பெயரில் எழுதுவார்கள். அதுபோல் இவர் வால்மீகி அப்படின்னு வச்சார். ஏன் அவருக்கு வால்மீகி அப்படின்னு வந்ததுன்னா, வால்மீகம்னா புற்றுன்னு அர்த்தம். இந்த புற்றுல அவர் எதில் எழுதினார் அப்படின்னா இலையில எழுதினார் அப்படின்னு ராமாயணம் சொல்லுகிறது. நம்ம வரலாற்று உண்மையை அது காட்டுகிறது. எப்படி நாம் எழுத்து வடிவங்கள்லாம் வந்தது அப்படிங்கிறத காட்டுறது. இன்றைக்கி பரிணாம வளர்ச்சி அப்படி டச் ஸ்க்ரீனில் வந்துட்டோம். இதுக்கு முன்னாடி எழுத்து எப்படி வந்தது அப்படிங்கிறத குறிக்கிறது அந்த இது. அந்த வால்மீகியில் இருக்கக்கூடிய அந்த கரையான் எழுத்தில் இலையில இது பண்ணார். அந்த மாதிரி இலையில எழுதுறது எப்படி எழுதுறதுன்னா, அந்த கரையான் அந்த இலையை அரிக்கும். அதனால தான் இந்த கிரந்த லிபி, தெலுங்கு லிபி, கன்னட லிபி எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஜிலோப்பி புழிஞ்ச மாதிரி இருக்கும். இதையெல்லாம் இப்படி சேகரித்து அது ராமாயணத்தை எழுதினார் அப்படின்னு ராமகாதையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த எபிசோடில் இந்த ராமாயண சமயத்தில் ஏன் பானகம், நீர்மோர், வெள்ளரிக்காய், விசிறி, இந்த வடபருப்பு
என்பதானது பயன்படுத்தப்படுகிறது என்பதை அறிந்து கொள்வோம். மங்களானி பவந்தோஹோ.